வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவும் வயநாட்டில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவின் காரணமாக பல்வேறு அரசியல் பிரபலங்கள் பொதுமக்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. பல உயிர்கள் இழந்து போனதால் வருத்தத்தில் நடிகர் விஜய் அவர்கள் போட்ட பதிவு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக நடிகர் விஜய் போட்டிருக்கும் பதிவு தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து செய்திதான் இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே கேரளாவில் உள்ள பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று அதிகாலையில் வயநாட்டில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பல பேர் சிக்கியும் இருக்கிறாங்க. இந்த மோசமான திடீர் நிலச்சரிவில் இதுவரை 63க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. 200 குடும்பங்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோர சம்பவம் அறிந்து மீட்பு பணிகள் விரைவாக வந்து மண்ணில் சிக்கி புதைந்திருக்கும் மக்களை மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மீட்கப்பட்ட பல பேரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையும் கொடுத்து வராங்க. இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி, கேரள முதலமைச்சர் ஆகியோர் உயிரிழந்த குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்து வராங்க. அதோடு மக்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீயணைப்பு வீரர்கள், தன்னார்வலர்கள் நிலச்சரிவு பாதிக்கப்பட்டவர்களை மீட்க போராடி கொண்டிருக்காங்க. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு 50,000 இழப்பீடு தருவதாக அறிவித்திருந்தார். இதையடுத்து ராகுல் காந்தி, முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல அரசியல் தலைவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவருக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் இன்று பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் வயநாட்டில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவு சம்பவத்தை கேட்டு நான் ரொம்பவே வருத்தமடைந்து போனேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி நான் யோசித்தும் பிரார்த்தனை செய்தும் இருக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் வழங்க அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தற்போது விஜயின் இந்த பதிவு இணையதளத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது. கடைசியாக நடிகர் விஜயின் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகியிருந்த லியோ படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வசூலையும் பெற்று தந்தது. தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் என்ற படத்தை நடித்து முடித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த படத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து கடைசியாக விஜய் அவர்கள் தளபதி 69 படத்தில் நடிக்க இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.